எப்சிலான் சாஃப்ட்வேர் 10 யூஸ் பண்ணுறோம். ஆல்ட் ஷிஃப்ட் 5 இந்த கீ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது. ஆல்ட் ஷிஃப்ட் 8 இந்த கீ யூஸ் பண்ணி எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப்பு அப்புறம் ஸ்பேஸ் இதெல்லாம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறேன். ஆல்ட் ஷிஃப்ட் 5 ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கொடுக்குறேன். என்டர். இந்த வித்தில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் கொடுத்துக்கிறேன். ஷிஃப்ட் 1 ஸோ 492 இடத்துல ரீப்ளேஸ் ஆகிருக்கு. திரும்பவும் நான் கொடுக்குறேன், ஏன்னா இன்னமும் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கொடுத்து பார்க்குறேன். ஒரு வித்தில் எதுவுமே கொடுக்கல. ஸோ எல்லா ஸ்பேஸுமே ரிமூவ் பண்ணுறேன். ஷிஃப்ட் 1 டபுள் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டேப் இருக்குது. ஆல்ட் ஷிஃப்ட் 5 ஷிஃப்ட் என்டர் ஷிஃப்ட் என்டர். இதை ரொம்ப கவனமாக பார்த்து செய்யுங்க. என்டர் வித்தில் ஷிஃப்ட் என்டர் என்டர் ஷிஃப்ட் 1 32 இடத்துல ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 இடத்துல டேப் இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்படி கூட நீங்கள் செய்யலாம். ஆல்ட் ஷிஃப்ட்டு 8 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணோடனே டபுள் டேப் அதில் வந்திருக்கும், பார்க்கலாம். என்டர். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல எந்த என்ட்ரு கொடுக்கல, சிங்கிள் என்ட்ரு கூட கொடுக்கல, வித்தில் எதுவுமே கொடுக்கல. என்டர் ஷிஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் எல்லா இடத்துலையுமே டபுள் என்ட்ரு எதுவுமே இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுருப்பேன். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி அது நம்பராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த லைனுக்கு முன்னாடி எல்லா லைன்லேயும் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ட் ஷிஃப்ட் 8 நான் யூஸ் பண்ணுற டைப் பண்ணுற இந்த சிம்பிளை டைப் பண்ணுங்கள். என்ட்ரு. வித்தில் நீங்கள் வந்து அந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் அண்டுன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஷிஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா எல்லா லைன்லேயுமே சேஞ்சஸ் ஆகிருக்கும். அதேமாரி இந்த லைனுக்கு பின்னாடி ஏதாவது டெக்ஸ்ட்டு கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கு ஆல்ட் ஷிஃப்ட் 8 டாலர் சிம்பிளு, அந்த சிம்பிளை பார்த்துங்க. என்ட்ரு. வித்தில் நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஒய்யூடி அவுட்டுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த லைனோட எண்டில் இந்த டெக்ஸ்ட் அப்படியே வரும். என்ட்ரு ஷிஃப்ட் 1 வருதுங்களா? ஸோ இந்த அண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த அண்டு வேணாம் நமக்கு, அப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஆல்ட் ஷிஃப்ட் 5 நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் 5 கொடுக்குறேன். என்ட்ரு. இந்த இடத்துல வித்தில் எதுவுமே கொடுக்கக்கூடாது. என்ட்ரு ஷிஃப்ட் 1 பழைய மாரி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதேமாரி இந்த அவுட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறேன். ஒய்யூடி அவுட்டு. ஆல்ட் ஷிஃப்ட் 5 என்ட்ரு. வித்தில் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஷிஃப்ட் 1 எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். ஆல்ட் ஷிஃப்ட் 8 ஸோ இந்த லைனோட ஃபஸ்ட்டில் 00 இருக்குது. அங்கே மட்டும் சேஞ்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள். 00 கொடுத்துட்டு இந்த இடத்துல மட்டும் 01ன்னு கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு எந்த நம்பர் வேணாலும் கொடுங்க, அங்கே மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் 1 ஸோ ஃபஸ்ட்டில் மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கும். இப்போது டாட் எம்பி அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துல MP3ன்னு வேணும் அப்படின்னா ஆல்ட் ஷிஃப்ட் 5 இந்த இடத்துல ஆல்ட் டபிள்யூன்னு காப்பி பண்ணிக்கிறேன். அதை என்டர் கொடுக்குறேன். திரும்ப கண்ட்ரோல் ஒய் பேஸ்ட்டு இந்த இடத்துல 3ன்னு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். கொடுத்துட்டு என்ட்ரு ஷிஃப்ட் 1 ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிருக்கும். எங்கெல்லாம் MP3 இருக்கும் இங்கே பாருங்கள், MP3 இருக்கிறதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். இது வந்து பேசிக் ரீப்ளேஸு.
இன்னும் நிறைய ரீப்ளேஸ்லாம் நம்ம பார்க்கலாம் வரப்போகிற வீடியோவில். தேங்க்யூ.